ஹலோ நண்பா. ஸோ நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுருவாகல டெம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் மொனராகல டிஸ்ட்ரிக்டில் வெள்ளவாய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு அமைதியான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் வளர்ச்சி காடு சூழ ஒரு அமைதியான பகுதியில் இருக்கிறதால பெரும்பாலான சிங்கள மக்களுக்கும் இயற்கையை ரசிக்க விரும்புபவர்களுக்கும் பிரபலமான ஒரு இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அதோட இந்த இடத்துல பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முதல் இதில் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் புதுருவாகல இலங்கையின் மிக பழமையான ஒரு பௌத்த பாறை சிற்ப தளமாக காணப்படுது. ஸோ இது வந்துட்டு வரலாற்றாய்வாளர்கள கருத்துப்படி கிறிஸ்துக்கு பின் அந்த ஒரு 9 தொடக்கம் 10ஆம் நூற்றாண்டு அளவில் உருவாக்கப்பட்டன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுகிறாங்க. ஸோ அக்காலத்தில் வந்துட்டு இலங்கையில் மகாயான பௌத்தத்தின் தாக்கம் வந்துட்டு பரவி இருந்த டைம். ஸோ இங்குள்ள சிற்பங்கள்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகாயான மரபின் அடையாளங்கள் தெளிவாக செதுக்கப்பட்டு காணப்படுது. புதுருவாலையில் ஒரே பாறை மேற்பரப்பில் மொத்தமாக ஒரு 7 பெரிய உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவற்றுக்கு நடுவில் இருக்கிற அந்த புத்தர் சிலை தான் மிகவும் பிரபலமானது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 51 அடி 52 அடி அளவில் அந்த சிற்பம் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பாறை செதுக்கப்பட்ட புத்தர் சிலைகள் ஒன்றாக இந்த இடம் வந்துட்டு காணப்படுது. இந்த புத்தர் சிலையின் 2 பக்கங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போதிசத்துவர்கள உருவங்கள் அமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு காணப்பட்டு, அதாவது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற சில உருவங்கள் வந்துட்டு அவங்களோட கருத்துப்படி அவலோகீஸ்வர, அதாவது அந்த கருத்து என்னென்னு சொன்னால் மகாயான பௌத்தத்தின் தாக்கம் பரவி இருந்த காலத்தில் மகாயான பௌத்தத்தின் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு போதிசத்துவர்கள் ஒருவராக கருதப்படுவது தான் இந்த அவலோகீஸ்வரர் என்று சொல்லப்படுது. ஸோ இதில் கருத்து என்னென்னு சொன்னால் எல்லா உயிர்களின் துன்பத்தையும் கேட்டு அவர்களுக்கு ஒரு உதவி செய்பவர் என்ற ஒரு கருத்து இங்கே காணப்படுது. பழைய காலத்தில் வந்துட்டு இந்த இடம் துறவிகள் வந்து தியானம் செய்த ஒரு மடமாகவும் இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இங்கே வந்துட்டு காணப்படுது. ஆனால் வந்து இதை பற்றிய எழுத்து பதிவு வந்துட்டு மிக குறைவாக இருக்கிறதால முழுமையான வரலாறு வந்து இன்னும் கண்டறியப்படாதமையாக தான் இருக்குது. ஸோ காலப்போக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் காடு மற்றும் இயற்கை வளர்ச்சியால் இந்த இடம் வந்து ஓரளவு மறைக்கப்பட்டதாக காணப்பட்டது. பின்னர் தான் அந்த தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் இது மீண்டும் முக்கியத்துவம் பெற்றதாக இங்கே வந்து கருத்துக்கள் நிலவுது. ஸோ இன்று இது இலங்கையின் ஒரு முக்கிய வரலாற்று மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுற இடமாக காணப்படுது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் ஒன்று சொல்லலாம். அதாவது இங்கே இருக்கிற உருவத்தின் அந்த உடையை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து கடுகு எண்ணெய் கலந்த ஒரு வண்ணப்பூச்சி போன்ற ஒரு ஒரேஞ்ச் கலரில் இருக்கிற அந்த கலர் வந்துட்டு இதில் பூசப்பட்ட அந்த தடயங்கள் வந்து இன்னும் வந்து காணப்பட்டு கொண்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலத்தின் ஒரு கலைநுட்பத்தின் ஒரு மேம்பாட்டை வந்து நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ கடைசாக நான் சொல்ல இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு சொன்னால் புதுருவாலையில் இருக்கிற ஒரு சிற்பத்தின் அருகில் இருக்கிற ஒரு சின்ன துளையிலிருந்து ஒரு எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வந்துட்டு வெளியேறதாக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு போன டைம் எங்களுக்கு அதை பார்க்க கிடைக்கல. வந்துட்டு 2 முக்கியமான கருத்து இருக்குது. சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க இது ஒரு அதிசயமான அல்லது ஒரு மத ரீதியான நிகழ்வாக நினைக்கிறாங்க. மற்ற ஆய்வாளர்கள் வந்து இதை வந்துட்டு சொல்கிறாங்க பாறையின் ஒரு இயற்கை தன்மை இல்லை ஒரு கனிம சேர்மங்கள் ஈரப்பதம் அல்லது நீர் ஊடுருவல் போன்ற அந்த காரணங்கள் இருக்கிறதால உருவாகிற ஒரு இயற்கை நிகழ்வாக கருதுகிறாங்க. ஸோ இந்த எண்ணெய் போன்ற திரவம் எங்கிருந்து வருகின்றது என்பது பற்றிய ஒரு முழுமையான உறுதியான விளக்கம் வந்து இன்னும் தெளிவாக கருதப்படலை. ஸோ அதனால் இது வந்துட்டு புதுருவாலையில் ஒரு மிகவும் பேசப்படும் மர்மங்களில் ஒன்றாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கு. சரி நண்பா, இந்த வீடியோ இவ்வளவு தான். ஸோ அடுத்த இடத்துல இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களோட உங்களோட சந்திக்கிறேன் நான். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நேச்சரில் ஊராக இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.